இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிஞ்சான். இன்று 28ஆம் தேதி 1ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவிற்கு செல்வதற்கு தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு அனுமதி மறுப்பு. இந்த வருடத்தில் 4 குடிசை நாடு வீடுகளை முன்னெடுப்பதற்கு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் திட்டம். கடதனியாவ போலீஸ் நிலையத்தின் மேலும் 4 அதிகாரிகளுக்கு இடமாற்றம். 3 வாரத்திற்கு 3800 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்கு வருகை தருவதற்கு தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் வட்டாராட்சியார் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கச்சதீவு திருவிழாவுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது கச்சதீவு செல்வதற்கு தமிழக விசைப்படகுகள் மறுப்பு தெரிவித்துள்ளமை குறித்து அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதற்கான அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக திருவிழா ஏற்பாட்டாளர் ராமேஸ்வரம் பங்கு தந்தை சகாயராஜ் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு திருவிழாவுக்கு செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் பங்குத்தந்தை கூறியுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் கச்சதீவு திருவிழாவுக்கு செல்வோர் தங்களின் ஆவணங்களை உறுதிப்படுத்தி அனுமதியை பெற்றுக் கொள்ளுமாறு ராமேஸ்வர கோட்டாராச்சிரியார் ராம் தீபன் குறிப்பிட்டுள்ளார். கச்சதீவு திருவிழா வருகின்ற 20, 21 பிப்ரவரி ஆகிய தினங்களில் நடைபெற இருப்பதையொட்டி இன்றைக்கு அது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இலங்கை அகதிகளுக்கு பயணம் செல்வதற்கு அனுமதி கிடையாது. தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல எக்காரணமும் அனுமதி கிடையாது. 10/2/2016 யாத்திரிகளினுடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த வருடத்தில் 4 குடிசன அளவீடுகளை முன்னெடுப்பதற்கு தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. குடிசனக்கூரின் வருமானம் மற்றும் செலவுகள் பற்றிய அளவீடுகளின் வெளிக்கள வேலைகள், சிறுவர் செயற்பாட்டு அளவீட்டிற்குரிய வெளிக்கள வேலை ஆகியன ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையின் கீழ் மேலதிகமாக மக்களியல் மற்றும் சுகாதார அளவீடு எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. குடிசனக்கூரின் வருமானம் மற்றும் செலவினங்கள் பற்றிய அளவீடானது தனிநபர் வருமானம், தனிநபர் செலவினம், வறுமை மற்றும் சொத்துகளின் உரிமை போன்றவற்றை உள்ளடக்கிய அளவீடுகள் புள்ளி விவரங்களை கணிப்பதற்காக நடத்தப்படுகின்றன. இந்த அளவீடானது 3 வருடங்களுக்கு ஒரு தடவை நடத்தப்படுவதுடன் இறுதிச் சுற்றானது 2012 மற்றும் 2013 காலப்பகுதியில் நடத்தப்பட்டிருந்தது. சிறுவர் செயற்பாட்டு அளவீட்டின் மூலம் 5 வயதிலிருந்து 17 வயதிற்குட்பட்ட சிறுவர் செயற்பாடுகளின் தகவல்கள் திரட்டப்படுகின்றன. சிறுவர் செயற்பாட்டு அளவீட்டு நடவடிக்கைகள் 3வது முறையாக இந்த வருடம் முன்னெடுக்கப்படுவதுடன் இதற்கு முன்னர் 1999ஆம் ஆண்டிலும் 2008 மற்றும் 2009 ஆண்டு காலப்பகுதிகளிலும் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. களத்தடையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ කඩන්නේ නැහැ. ඉතින් මහින්ද රාජපක්ෂ මහත්තයාත් නිතරම කියනවා ටීවී එකේ දැක්කනේ. අපි හොඳ ශ්‍රී ලංකාකාරයෝ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ අපි කඩන්නේ නැහැ කියලා. නමුත් අද පුද්ගලයා වටා තමයි நாங்கள் சுதந்திர கட்சியை பிளவுபடுத்துவதில்லை என மஹிந்த ராஜபக்ச தொலைக்காட்சிக்கு தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றார். நாங்கள் சுதந்திர கட்சிக்காரர்களே, நாங்கள் கட்சியை பிளவுபடுத்துவதில்லை. இருப்பினும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எப்போது புது கட்சி ஆரம்பிப்பீர்கள், மஹிந்த ராஜபக்சவா தலைவர் என மக்கள் கேட்கின்றனர். இவை அனைத்தையும் பார்க்கும் போது புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக எனக்கு விளங்குகின்றது. புதிய கட்சி ஆரம்பிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. நாளை அல்லது நாளை மறுதினம் அல்லது எதிர்காலங்களில் புதிய கட்சி தொடர்பில் அறிந்து கொள்ளலாம். இதனை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனாலும் நாங்கள் சிறந்த சுதந்திர கட்சிக்காரர்களே. கட்சியை பிளவுபடுத்த எங்களுக்கு விருப்பமில்லை. புதிய கட்சி ஆரம்பிப்பதை எந்த கடவுள் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ඉතින් ඒක අපිට නවත්තන්න බෑ. අපි හොඳ ශ්‍රී ලංකාකාරයෝ. අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ කැඩෙනවට කැමති නැහැ. නමුත් පක්ෂයක් හැදෙන එකත්
මොන දෙයියන් ආන්සේ කිව්වත් ඒකත් නවත්තන්න බැහැ කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න ඕන තමුන්නාන්සලට. கர்தனியாவ போலீஸ் நிலையத்தின் மேலும் 4 அதிகாரிகளுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. சிறுமி சியா சதமியின் கொலை சம்பவம் தொடர்பில் செயற்பட்ட விதம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவருக்கும் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் இவ்வாறான இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கர்தனியாவ போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியாக செயற்பட்ட SWS உதயகுமாரவிற்கும் உடன் அமலாகும் வகையில் கேகாலை பிராந்தியத்திற்கு நேற்று இடமாற்றம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடகஸ்தோட்டை புனித அந்தோனியார் ஆண்கள் பாடசாலையில் சிநேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டி நடைபெறும் வேளையில் 41 பேர் குளவிக்கோட்டிற்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கோட்டுக்கு இலக்காகி காயமடைந்தவர்கள் கடகஸ்தோட்ட பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 40 மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் உள்ளடங்குவதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இவர்களில் பெரும்பாலானவர்களின் முகங்களில் குளவி கொட்டியுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குளிரானதும் வறட்சியானதுமான வானிலை நிலவக்கூடும். நுவரேலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிப்படலம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். தெற்காசிய விளையாட்டு விழா தொடர்பான விசேட தொகுப்பு அடுத்து. 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் குத்துச்சண்டை கோதா இந்தியாவின் ஷிலோங்கில் பிப்ரவரி 13 முதல் 16 தேதி வரை இடம்பெறவுள்ளன. இதற்கான இலங்கை அணியில் 7 வீரர்கள் 3 வீராங்கனைகளும் உள்ளடங்குகின்றனர். தெற்காசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான குத்துச்சண்டை கோதா இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுவதுடன் அனுஷா கொடிதுவாக்கு, விதுஷா பிரபோதினி, நிலந்தி ஆராய்ச்சி ஆகியோர் இலங்கை சார்பாக பங்கேற்கின்றனர். சம்பத் ஜெயதிலக்கு, ஹர்ஷகுமார் மற்றும் அமில அரவிந்த் ஆகியோர் இலங்கை குத்துச்சண்டை அணியை பயிற்றுவிக்கின்றனர்.